வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். சிலருக்கு பாவக்காய்னாவே கசப்பாக இருக்கும் சொல்லி விரும்ப மாட்டாங்க. என்னோட ஸ்டைல்லே சமைச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டிஷ் நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது காரம் இருக்காது. நீங்கள் வேற மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்த்து அந்த காரத்துக்கு ஏற்ற யூஸ் பண்ணுவீங்க. இது காரம் இருக்காது. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருப்பேன். மஞ்சள்தூள், சால்ட். அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி சேர்த்துக்குவோம். அடுத்து பூண்டு. இது தண்ணி சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். இது 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மூடி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆகும். இப்போது ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு 75% ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட், இப்போ தக்காளி பேஸ்ட், ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருவோம். போதும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், பாருங்க, நல்லா சுற்றி எண்ணெய் பிடிச்சி வந்துருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம நிறைய மசாலா சேர்க்கவே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்க பாவக்காய் கசப்பாக இருக்கும்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க இல்லைங்களா, இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்கோம். உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.